கணவன், மனைவி உறவு. காதல்ங்கிறது என்ன தெரியுமா? உணர்ச்சிகள உற்பத்தி செய்ற, அதாவது சண்டை போடுறது, கோவிச்சுக்கிறது, அப்புறம் வந்து அழுகுறது, சிரிக்கிறது, இம்ப்ரெஸ் பண்றது, மன்னிப்பு கேட்கறது. இந்த நடைமுறை தான் காதல். காதல். அப்ப பேசுவதற்கு ஆர்வமா இருக்கணும். இப்போ வந்து வெறும் உடலுறவு ஆர்வம் தான் உன் மனைவி மேல உனக்கு வருது அப்டின்னா, அப்ப நீ வந்து ஒரு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான ஒரு பொருள், செக்ஸ் டாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான ஒரு பொருளா தான் நீ பார்க்குற மனைவிய. அப்படி இருக்கும்போது, அவருடைய ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு ஆர்வமே இல்ல. அவருடைய ஃபீலிங்ஸ் எப்படிப்பட்டது? அத தெரிஞ்சுக்கிற ஆர்வமே இல்ல. அவ எதற்காக சிரிக்கிறா? அப்புறம் வந்து என்னென்ன விஷயங்களுக்காக சிரிக்கிறா? என்னென்ன விஷயங்களுக்காக கோவப்படுறா? ஆ அல்லது எதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, பிடிக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு விருப்பமே இல்ல. ஒன்லி உடலுறவு மட்டும் தான் உனக்கு ஆர்வம். அவகிட்ட உனக்கு பிடிச்சது உடலுறவு. உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான ஒரு பொருள் தான் அவ. செக்ஸ் டாய்ஸு. அப்படித்தான் நீ பார்க்குற. அப்படின்னா, அங்க காதல் இல்லன்னு அர்த்தம். காதல்ங்கிறது வந்து ஒரு பெண்ணின் உணர்வுகளை உணர்வுகளில் சந்தோஷப்படுது. உணர்வுகளை ஆச்சரியமா பார்க்குறது. ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை ஆச்சரியமா பார்க்குறது. அதுபோல ஒரு பெண்ணுக்கு தனது உணர்வுகளை ஆச்சரியமாக பார்க்கிற ஒரு ஆணை விரும்புவது. இதான் காதல்ன்றது. தனது உடலை மட்டுமே பார்க்கிற ஒரு ஆணை பெண் விரும்புவதில்லை. அது காதல் கிடையாது. அது தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அது அமைகிறது. ஒரு பெண் வந்து தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கணும்னா, தனது உணர்ச்சிகளை பார்க்காம, தனது கோபம் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம, நான் எதுக்கு கோவப்படுறேன்? எனக்கு எது பிடிக்கும், பிடிக்காது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் கவலைப்படாம, நான் எத சொன்னா சிரிக்கிறது, என்னுடைய கோபம், அழுகை இதெல்லாம் பத்தி கவலைப்படாம, தனது உடலை மட்டுமே உடலுறவு செய்வதற்கான ஒரு பொருளாவே எனது உடம்பை மட்டுமே பார்க்கிற ஒரு ஆணை, கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து, ஒரு பெண் வந்து தனது உடலை அசிங்கப்படுத்துற மாரி. ஒரு விபச்சாரம் மாரி. விபச்சாரங்கிறது அதானே! விபச்சாரங்கிறவன் ஒரு விபச்சாரிய தேடி போறான் அப்டின்னா, அவளுடைய கோபம், அவ பேசுறது, வாழ்க்கை அனுபவங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க அவன் விரும்பவே மாட்டான். ஆ அதெல்லாம் உடலுறவு படுக்கிறியா? முடிஞ்சுது. போயிட்டு வரேன். அப்டி இதுதான். அதுபோல ஒரு பெண்ணுடைய அனுபவங்கள தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது. "நீ என்னலாம் பண்ணுவ? உனக்கு என்னலாம் பிடிக்கும்? சின்ன வயசுல எப்படி இருந்த?" இப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஆர்வம் இருக்கு பாருங்க. இதான் காதல்ன்றது. இந்த இதுதான் காதல்ங்கிறது. அதெல்லாம் எனக்கு நீ என்ன எப்படி அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. உன்னுடைய வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. எனக்கு அந்த அளவுக்கு நீ வேல்யூவா தெரியல. அதனால உன் வாழ்க்கையில நீ என்னவா இருந்தன்னா, அத தெரிஞ்சுக்கிற ஆர்வமே எனக்கு இல்லப்பா. ஆ ஆனா உடலுறவு மட்டும் தான். உடலுறவுக்காக தான் நான் உன்கிட்ட வர்றேன். அப்ப இப்படிப்பட்டவங்க வந்து பேச மாட்டாங்க. இப்படி இப்படி இப்படிப்பட்டவங்க இருக்காங்கல்ல, பேசவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸே இருக்காது. உணர்ச்சிகளே இருக்காது. உணர்ச்சிகள்ங்கிறது எப்படி? கோபம், பயம், சந்தேகம், அப்புறம் அழுகுறது, சிரிக்கிறது, மன்னிப்பு கேட்கறது, பரிதாபமா இருக்கிறது, பாவமா பார்க்குறது, இப்படி சாக்ரிஃபைஸ் பண்றது, தியாகம் பண்றது, அவங்களுக்காக விட்டு குடுக்குறது, ம் அ இப்படி உடம்பு சரியில்லன்னா கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறது, அழுகுறது, அவங்களுக்கு ஒண்ணுன்னா அழுகுறது, ஒரு மனைவிக்கு ஒண்ணுன்னா அழுகுறது, ஒரு மனைவி அழும்போது கணவன் அழணும். ஒரு மனைவி சிரிக்கும்போது கணவன் சிரிக்கணும். கணவன் சிரிக்கும்போது மனைவி சிரிக்கணும். இந்த மாரியான இதெல்லாம் உணர்ச்சிகள். இதுதான் உணர்ச்சி. இதுதான் காதலுக்கான அடையாளமே. இதெல்லாம் இல்ல. நான் எனது மனைவி அவளுடைய உடலுறவு தான். அ உடம்பு உடம்புக்காக தான் நான் பார்க்குறேன். உடலுறவு வைத்துக் கொள்ளும்போது தான் அவ பேசுறத கேட்கறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அப்டின்னா, அது காதலே கிடையாது. அதுக்கு பேரு விபச்சாரம். அப்டின்னு கூட சொல்லலாம். ஆமா. குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விபச்சாரம். குடும்ப உறவு என்கிற பெயரில் நடக்கிற ஒரு விபச்சாரம். ஒரு கட்டுப்பாடான விபச்சாரம்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. விபச்சாரம் ஆனா உண்மையா இருப்பாங்க. உண்மையாக இருக்கிற ஒரு விபச்சாரம். போலித்தனமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால காதல்ன்றது வந்து உணர்ச்சிகள். உணர்ச்சிகள உணர்ச்சிகளோட அதுதான் சந்தோஷம். நினைவுகள ஏற்படுத்தும். உணர்ச்சிகள் தான் நினைவு. பேசணும் மனைவிய பத்தி. இன்னைக்கு அவங்க கோவிச்சுக்கிட்டாங்க. நான் இதத்தான் சொன்னேன். இதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நேரம் பேசாம இருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி அப்பதான் நீ மனைவிய பத்தியே பேசுவ. ஒரு மனைவிய பத்தி நீ வெளியில பேசணும்னா, உனக்கு அவங்களுக்கு இடையில காதல் இருக்கணும். உணர்ச்சிகள் இருக்கணும். நான் பயங்கரமா சிரிச்சேங்க. அவங்களுக்கு இப்படி சொன்னாலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவங்க சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாரிலாம் அவங்க சின்ன வயசுலலாம் வந்து இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அந்த மாரி ஒரு பெண்ணின் வாழ்க்கைய பார்க்குற ஒரு பெண்ணே உனக்கு வியப்பா இருக்குன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, அவளுடைய வாழ்க்கை வியப்பா இருக்கும். அ வியப்பா இருக்கணும். அதுதான் வந்து காதல்ங்கிறது. காதல்ன்றது என்ன அப்படிங்கிறது, இதுதான் காதல். அ அப்படி இல்லாம உணர்ச்சிகள் அப்பதான் அவங்களுக்கு இடையில நெறைய பேசுவாங்க. ஒரு ஆண் தன்னிடம் தன்னுடைய வாழ்க்கையை வியந்து பார்க்கிறான். தனது உடம்பை வியந்து பார்க்கிறாங்கிறதெல்லாம் பெண் பிடிக்காது. உடம்ப முதல்ல தனது வாழ்க்கைய வியந்து பார்க்குறானா, அவங்கிட அவங்க கூட அந்த பெண் வந்து உடலுறவு வைத்துக் கொள்வதை சந்தோஷமா விரும்புவாங்க. அவன் தனது அனுபவங்களை வியந்து பார்க்கிறான். தனது திறமைகளை வியந்து பார்க்கிறான்.
அ தனது திறமைகள, தனது அனுபவங்கள, கடந்த கால நினைவுகள, தனது உணர்ச்சிகள, விருப்பங்கள வியந்து பார்க்குறான். ஆசைகள வியந்து பார்க்குறான். ஆச்சரியமா பார்க்குறான். அதுதான் வந்து ஒரு காதலுக்கான அடிப்படை. அப்போ ஒரு பெண்ணின் மீது, அவங்க வாழ்க்கை மீது உங்களுக்கு ஆசை, ஆச்சரியங்கள், வியப்பு எதுவுமே இல்லன்னா, உங்களுக்கு காதல் இல்ல. அப்படிப்பட்ட கல்யாணத்த பண்ணாதீங்க. அது நரகம் என்பதுதான் உண்மை.